குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம தல அஜித், அர்ஜுன் தாஸ், சுனில், அதுக்கடுத்து த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆக்ஷன் கேங்ஸ்டர் திரைப்படம் ஏப்ரல் 10 இப்போதைக்கு இந்த படம் தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். டெஃபினட்டாக இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் ஃபேன் பாய் சம்பவமாக நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். தல ரசிகர்களுமே இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா விடாமுயற்சி வீண் முயற்சியாக போயிடுச்சு, அது வேற ஒரு விஷயம் விட்டுருங்க. ஆனால் இந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் ரீசெண்டாக இன்சைட் ரிப்போர்ட் நமக்கு கிடச்சிது, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் சிறப்பாக இல்லை. தல அஜித்தை மட்டும் இந்த படத்துலேருந்து எடுத்துட்டா இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த படம் எப்படா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏப்ரல் 10 இந்த படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய அந்த டீசர் எப்போ தாண்டா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதை பற்றி அஃபிஷியலான அப்டேட்டே ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்னென்னா, இந்த படத்துடைய தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸை நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் வாங்கியிருக்காப்புல. அதாவது மறைமுகமான ரெட் ஷைன் தான் இந்த படத்தை இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண போகுது. ஆனால் ரெட் ஷைன் லோகோ இல்லாமல் ரோமியோ பிக்சர்ஸ் அந்த லோகோவை வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. பினாமி மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அவர்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்னென்னா, இந்த படத்துடைய அஃபிஷியல் அப்டேட் வந்து இந்த மாதம் எண்டு காத்துக்கிட்டு இருக்குமாமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டிருக்காப்புல. அதாவது குட் பேட் அக்லி படத்துடைய அப்டேட் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் போடலை. இந்த மாமே அப்படின்ற மாதிரி போட்டார் இல்லையா, அது இந்த குட் பேட் அக்லியோடைய மறைமுக கோடு வேர்டு. ஸோ இந்த மாதம் இறுதி, இந்த மாதம் எண்டு இந்த குட் பேட் அக்லி படத்துடைய அஃபிஷியல் அப்டேட், அதாவது அந்த டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்குன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். அதாவது டீசர் நல்லா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். அதில் குறிப்பாக அந்த இன்சைட் ரிப்போர்ட் சொன்னவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டீசரை பார்த்துட்டு யாரும் எக்ஸைட் ஆக வேண்டாம், நீங்கள் ஏமாந்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டீசரை பார்த்தீங்களா, ஓகே நல்லா இருக்கும், ஓகே அப்படியே அது ஒதுக்கிடுங்க, மற்றபடி டீசர் மாதிரி தான் இந்த படம் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும் அப்படின்ற மாதிரி இன்சைட் ரிப்போர்ட்டு. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதம் எண்டு இந்த படத்தோடைய அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த குட் பேட் அக்லி படத்தை பார்க்குறதுக்கு எந்தளவுக்கு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.